Taste the Daily. கனிம வளங்களை கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என விடிய அரசுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் எச்சரிக்கை விடுத்தார். மதுரை மாவட்டம் மேலபுரப்பனூர் பெரியகுளம் கண்மாயில் இறைச்சி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான RB உதயகுமார் ஆய்வு செய்தார். அவரிடம் கண்மாய் கழிவுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் மனு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர், ஸ்டாலின் ஆட்சியில் மலையை காணவில்லை, கண்மாயை காணவில்லை என தேடுகின்ற அளவிற்கு கொள்ளை நடப்பதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு ஒரு கனிம வள கொள்ளை நடைபெறுகிறது. ஆட்சியாளர்களே இதில் பங்குதாரர்களாக இருக்கிற காரணத்தினாலோ என்னவோ இதனுடைய என்ன மர்மம் என்று தெரியவில்லை, என்ன ரகசியம் என்று தெரியவில்லை. தொடர்ந்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே சொல்லுகிறோம். இவர் போன்ற விவசாய சங்கத்தினர்கள், இங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள் எல்லோரும் அங்கே முறையிடுகிறார்கள். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. அது என்ன ரகசியம் என்று தெரியவில்லை. ஆனால் விசாரித்தது தெரிகிறது, மணல் கொள்ளையிலே ஆட்சியாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பங்குதாரர்கள் இருக்கிற காரணத்தினாலே நடவடிக்கை எடுப்பதற்கு நிர்வாகம் தயங்குகிறதாக எங்களுக்கு தகவல் சொல்கிறார்கள். மதுரை மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் பெத்தானியாபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு பேரறிஞர் அண்ணாவின் சமூக நீதி கொள்கைகளை அதிமுக தொடர்ந்து பின்பற்றுவதாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், திமுக ஆட்சியின் மக்கள் நல புறக்கணிப்பை கண்டித்தும் தீவிர உரையாற்றினார். அண்ணாவின் வழியில் தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம் என்றும் வலியுறுத்தினார். கோவை மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உப்பிலிபாளையத்தில் நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் கே அர்ச்சுனன், ஜெயராம் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தமிழ்முருகன், இணை செயலாளர் பாண்டியன் தலைமையில் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் வேலுச்சாமி மற்றும் கழக அமைப்பு செயலாளர் சின்னசாமி உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், சலவை பெட்டி உள்ளிட்ட நல உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் மாநகர மாவட்ட வர்த்தக அணி தலைவர் காளிமுத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்கள் மூலம் பூத் கிளை நிர்வாகிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் டிஜிட்டல் மூலம் நேரடியாக பிரச்சாரம் மேற்கொள்ள பயிற்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் சு ரவி, திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தவமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் தலைமையில் தணிகை போலூர், வளர்புரம், வேலூர்பேட்டை, காவனூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் வேட்டைவெளி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட கைப்பந்து விளையாட்டு மைதானம் திறக்கப்பட்டது. 3,50,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மைதானத்தின் திறப்பு விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு மைதானத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து இளைஞர்கள் தங்கள் உடலை வலு சேர்க்க உதவும் வகையில் விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் ஒன்றிய அதிமுக கழகம் சார்பாக பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அம்பை சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளருமான இசக்கி சுப்பையா தலைமையில் நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய MLA இசக்கி சுப்பையா, வருகின்ற 2026 தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராவது உறுதி என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.